தேடிச் சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி வெறும் கூச்சுக்கரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று சொன்ன பாரதியின் வரிகளை வணங்கி அனைவருக்கும் விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி தொடங்குகிறேன். ரொம்ப நல்ல தலைப்பு. நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை அனுபவம் மிக்க பெரியவர்களா இல்லை ஆற்றல் மிக்க இளைஞர்களா என்கிற கேள்வி. சரவணன் நிறைய பேசினாரு, ஆனால் நல்லா பேசினாரு. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இளமை தான் தேவைப்படுகிறது, எல்லா தேர்வுகளிலும் இன்றைக்கு வயது வரம்பு இருக்கிறது, இப்படி நிறைய சொன்னாரு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது முதுமை. ஒரு முறை சேலம் சிறையை பார்வையிடுறதுக்காக பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் போறாரு. அவரோட நேத்து சுந்தரவடிவேல் அவர்களும் போறாங்க. போகும்போது காமராஜர் அவர்கள் சொன்னாரு, இந்த ஜெயிலில் ஒரு பவர் லூம் வச்சா நல்லா இருக்குங்கிறேன். எதுக்குன்னு சுந்தரவடிவேல் கேட்குறாரு. இல்லை, இங்கே இருக்கிறவங்கள்லாம் நெசவு தெரிஞ்சவங்க, அதனால் இங்கே அதை செஞ்சோன்னா ஏழை மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு சீருடை இங்கேருந்தே அனுப்பலாம்ல அப்படின்ன உடனே நேத்து சொன்னார், உங்களுக்கு எங்கே போனாலும் இந்த பிள்ளைங்க நினப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு சீருடை ஜெயிலில் இருந்தால் போகணும் அப்படின்னு கேட்டப்போ கர்மவீரர் சொன்னார், படிக்கிறவங்கெல்லாம் ஒழுங்காக அங்கே படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் இதுக்கு ஜெயிலு எதுக்குங்கிறேன் அப்படின்னு. அப்போ முதுமை கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது என்பதை மறுக்க முடியுமா? நாங்க இளைஞர்களை குறை சொல்ல, இளைஞர்கள் கிட்ட வேகம் இருக்குங்க, ஆனா முதியவர்கள் கிட்ட தான் விவேகம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். பஸ்ல நான் போறேன், கல்லூரிக்கு போகும்போது பஸ்ல தாளம் போட்டுட்டே வந்தாங்க பசங்கள்லாம். ஒன்று அங்கே உட்காந்துருந்த பெரியவர் சொன்னார், என்னப்பா படிக்கிற, கொஞ்சம் அமைதியாக வாங்கப்பா, என்ன படிக்கிற அப்படின்னு சொன்னார். ஒன்று அந்த பையன் சொன்னால், உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது பெருசு, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது பெருசு அப்படின்னே சொன்னான். ஒன்று அந்த பெரியவர் சொன்னார், புரியற மாதிரி சொல்கிறதுக்கு பேரு தான்ப்பா படிப்பு அப்படின்னு சொன்னார். புரியாத இளைஞர்களுக்கு கூட புரியற மாதிரி சொல்ல கொடுக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்குன்னா பெரியவர்களுக்கு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு இளைஞர்கள் சாதனை செய்கிறார்கள், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, அவங்களுடைய சாதனை அளப்பரியது. ஆனால் இன்னைக்கு மனிதன் எல்லாம் இயந்திரமாகிவிட்டான், இயந்திரங்கள் எல்லாம் மனிதனாகிவிட்டது என்கிற பட்டியலில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்களுடைய மூளை எப்படிப்பட்ட மூளை தெரியுமா? அருவா மாதிரி அவங்களுடைய மூளை. ஆனால் அது அருவாளால் ஆன மூளை. பெரியவர்களுடைய மூளை அறிவால் ஆன மூளை. இந்த உலகத்தை அருவாளால் வென்றவர்களை விட அறிவால் வென்றவர்கள் தான் அதிகம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இளைஞர்கள் என்ன சொல்றாங்க? எல்லாத்துக்கும் எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்கங்க, எல்லாத்துக்கும் சுதந்திரம் வேணும்னு போட்டி போடுறாங்க. ஆனா சுதந்திர கொடிக்கு கூட கட்டுப்பாடு உண்டு. ஒரு கயிற்றில் கட்டினால்தான் கம்பீரமாக பறக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இளமை என்பது பற்கள் மாதிரி, அது பலமாக தான் இருக்கும், யாராவது அடிச்சுட்டா உடஞ்சு போயிடும். ஆனால் முதுமை என்பது நாக்கு மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை முதுமைக்குத்தான் உண்டு. இளமை என்பது யாத்திரை, அனுபவம் என்பது முத்திரை. ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இளமை என்பது மை நிரம்பிய பேனா, ஆனால் எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, ஆனால் மை இல்லை என்பதுதான் உண்மை. அனுபவம் என்கிற மையை நிரப்பாமல் வெறும் மையாக இருந்தால் வாழ்க்கை கடைசியில் வெறுமையாகத்தான் இருக்கும் என்ற காரணத்தினாலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் தேவையாக இருப்பது இளமையை விட இளமையை வழிநடத்தக்கூடிய, வழிகாட்டக்கூடிய முதுமையின் அனுபவங்கள் தான் என்று சொல்லி இந்த அளவிலே என்னுடைய பேச்சினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.